Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Waalaikumsalam warahmatullahi taala wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் இலா யௌமிதீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் ரமதான் பிறை 23வது தராவீஹை நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் நன்றிகள் அனைத்தும் என்றென்றும் உரித்தாகட்டும். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமதானுடைய இறுதி 10 நாளில் இரண்டாவது ஒற்றைப்படையில நம்ம இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். 21 முடிஞ்சிருச்சு, 23வது ஒற்றைப்படை இரவுல இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால லைலத்துல் கத்ர் என்கின்ற ஒரு புனிதமான விதியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இரவாக இன்றைய இரவு இருக்கலாம். அல்லாஹு அலம். அல்லாஹ்விற்கே புகழனை. அல்லாஹ்வே மிக்க அறிந்தவன். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த 23வது இரவையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2-3 ஹதீஸ்கள் பிற 23 தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இரவை தவற விட்டு விடாமல் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில இபாதத் செய்யக்கூடியவர்களாக, நம்மளுடைய இபாதத்தை கொண்டு இந்த இரவை உயிர்ப்பிக்கக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் இருப்போமாக. ஆமீன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த 3வது பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லி கொடுத்தது போல, அல்லாஹும்ம அத்திக்னா மினன் நாரி வ அத்கில்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களை நரக நெருப்பின் வேதனை விட்டு காப்பாற்றி சொர்க்கத்திற்கு நுழைவிக்கச்சே அப்படின்னு சொல்ற ஒரு அற்புதமான துஆவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கூட பாத்தீங்கன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. என்ன அர்த்தம்? ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பில் வேதனை விட்டு நெருப்பை விட்டு காப்பாற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அளவிற்கு நரக விடுதலையை பெற்றுத்தரக்கூடிய இறுதி நாட்களில் நாம் இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். இந்த நரகம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அஞ்சுவதற்கு தகுதியான ஒரு விஷயம் என்றால் நரகம் தான். இந்த துன்யாவில் என்னென்னத்தையும் அஞ்சிட்டு இருக்கிறோம், அப்படிதானே? மனிதர்களை குறித்து அஞ்சுறோம், எதிரிகளை குறித்து அஞ்சு கொண்டிருக்கிறோம், நம்மளுடைய எதிர்காலத்தை குறித்து அஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அஞ்சுவதற்கு தகுதியான ஒரு இடம், ஒரு விஷயம் என்றால் நரகம்தான். அந்த நரகத்தை அதிகமாக அஞ்சக்கூடியவர்களாக இருக்கணும். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபியான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நம்மளுடைய ஹதீஸின் மூத்த முன்னோடியாக இருப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். சுப்ஹானல்லாஹ். அந்த நபியோடு 3 வருடம் தான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்க இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த 3 வருடத்தில் பல்லாயிரக்கணக்கான ஹதீஸை நமக்கு இறக்கி தந்திருக்கிறார். அப்படியான அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறுதி நேரத்துல தன்னுடைய ஸக்ராத்துடைய நிலைமையில அழுகுறாங்க. அழுகும் பொழுது சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அபூ ஹுரைரா அவர்களை, எதுக்காக நீங்க அழுகுறீங்க? இந்த உலகத்தை விட்டு பிரிறோன்ட்டு நீங்க அழுகுறீங்களா? நீங்க இறந்து போறோன்ட்டு நினைச்சு அழுகுறீங்களா அப்படின்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. என்னுடைய நேரம் நெருங்கி விட்டது, என்னுடைய பயண துளைவோ தூரமாக இருக்கிறது, என்னுடைய தயாரிப்பு குறைவாக இருக்கிறது, சிராத் பாலத்தை கடக்கும் பொழுது கால் நழுவி விழுந்து நரகத்தில் விழுந்து விட்டால் என்னை காப்பாற்றுபவர் யார்? எனக்கு சிபாரிசு செய்பவர் யார்? சொல்லக்கூடிய சஹாபி சுப்ஹானல்லாஹ், முழுக்க அல்லாஹ்வுடைய தூதரின் நேசத்தையும் பாசத்தையும் பெற்ற, அல்லாஹ்வுடைய தூதரின் அங்க அசைவுகளை நமக்கு எழுதி நமக்கு அறிவித்த ஒரு அற்புதமான மாபெரும் சஹாபி. நினைக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். இப்ப நரகத்துல நான் கால் இடறி நான் நரகத்துக்குள்ள விழுந்துட்டேன் அப்படின்னா என்னை காப்பாற்றுபவர்கள் யார்? நாமெல்லாம் சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு நம்ம மரணத்தை குறித்தும் மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்வை குறித்தும் நினைவு கூறக்கூடியவங்களா இருக்கணுங்கிறத பாருங்க. அந்த அளவிற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நரகத்தை குறித்து அழுதிருக்கிறாங்க. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட்டத்தை கடந்து போவாங்களாம். அந்த தோட்டத்தை கடந்து போகும்பொழுது கோவரி கழுதையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கிறாங்க. அந்த கோவரி கழுதை மிரளுது, திமிருது, அடக்க முடியல. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, சுத்தி இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட கேட்கிறாங்க, தோழர்களை, இந்த தோட்டத்துக்குள்ள யாரையாவது அடக்கம் செஞ்சிருக்காங்களா? கபர் எதுவும் இருக்குதா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, கபர் இருக்குது அல்லாஹ்வுடைய தூதரே. இப்போதான் 2-3 நாளுக்கு முன்னாடி 2 பேரை நாங்க அடக்கம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியே எந்த சூழ்நிலையில அவரை நீங்க அடக்கம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, இணை வைத்த நிலையில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. இணை வைத்த நிலையில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த கபரில் வேதனை செய்யப்படுவதை என்னுடைய இந்த கோவரி கழுதை உணர்ந்து கொண்டிருக்கிறது.
அந்த என்னுடைய கோவரி கழுதை உணர்ந்து கொண்டிருக்கிறது. அதால என்ன செய்யுது? திமிருது, அதை அடக்க முடியாம இருக்குது. அறிந்து கொள்ளுங்கள் தோழர்களே, அது மனிதர்களை தவிர எல்லாருக்குமே தெரியும் கபர்ல என்ன நடக்குது. கபருடைய அந்த பாவிகளுடைய அலறல் சப்தத்தை எல்லா படைப்பிடங்களும் கேட்கும், மனித ஜின் இனத்தை தவிர. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிட்டு, நீங்கள் 4 விஷயத்துல இருந்து நீங்க பாதுகாப்பு தெரிவிக்குங்க சஹாபாக்களை அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம அடிக்கடி ஓதுவோம் இல்லையா, யா அல்லாஹ் ஜஹன்னம் என்கின்ற நரகத்தை விட்டும், அதே போல அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அஸாபி ஜஹன்னம் வ மின் அஸாபில் கபர் என்கின்ற நரகத்தை, கபர் என்கின்ற வாழ்வை விட்டும், அதே போல துன்யாவுடைய குழப்பங்களை விட்டும், தஜ்ஜாலுடைய குழப்பங்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று சொல்லி இந்த 4 விஷயத்தை கொண்டு நாம் என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த அளவிற்கு நரகம் என்பது மிக கொடூரமான முறையில் அல்லாஹ் தஆலா தயார் செஞ்சு வச்சிருக்கான். எப்படி சொர்க்கத்தை எந்த ஒரு கண்ணும் பார்த்திடாத, கேட்கிடாத, கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சொர்க்கம் இருக்குதோ, அதே போல நரகத்துடைய கோரங்கள் அவ்வளவு இருக்குது. நம்மளால வெயில் தாங்க முடியுதா? நம்மளால இந்த உலகத்துடைய நெருப்புடைய ஒரு சூடு தாங்க முடியுதா? ஆனா நரகத்துடைய நெருப்பு 3000 ஆண்டுகளாக எரிக்கப்பட்டு எரிமூட்டப்பட்டு பயங்கரமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நினைச்சு யார் அழுகிறாங்க தெரியுமா? இந்த உலகத்தின் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களும் அழுகிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். அழுது கொண்டிருக்கும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, ஜிப்ரீலே எதுக்காக நீங்க அழுகிறீங்க? நீங்க தான் மலக்குமார்களின் தலைவராச்சு, எதனால அழுகிறீங்க அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இந்த நரகத்தை மீண்டும் மீண்டும் எரிமூட்டி கொண்டே இருக்கிறான், இதை நினைத்தால் எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, நான் அழுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க மலக்காக இருக்கிறீங்களே, தலைவரா இருக்கீங்க, எதுக்கு நீங்க அழுகணும் அப்படின்னு சொன்னா, என்னை போன்ற மலக்காக இருந்தவன் தான் ஷைத்தான். அவன் எப்படி ரஜீமாக மாறிவிட்டான்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்றால் விரட்டப்பட்டவனாக மாறிவிட்டான். என்னை போன்று மலக்குமார்களாக இருந்தவர்கள் தான் ஹாரூத் மாரூத். அவர்கள் எப்படி அல்லாஹ்வால் சபிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடும். அதனால் நானும் நினைத்து அழுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதரும் சேர்ந்து அழுவாங்களாம். அசரீரி, வானத்திலிருந்து ஒரு அசரீரி கேட்கும், 2 பேருமே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்ற ஒரு அடியார்களாக நீங்க இருக்கிறீங்க, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்ன உடனே குழந்தைகள் எப்படி அழுது ஓய்வெடுக்கும் பொழுது ஒரு சினுங்கள் வருமோ, அதே போன்று 2 பேர்கள் என்ன செஞ்சாங்களாம்? அப்படியே அழுது அப்படியே ஓய்வெடுத்தார்களாம். சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு நரகத்தை குறித்து சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் மலக்குமார்களும் அழுகிறார்கள் என்றால், ஒவ்வொரு தருணத்திலும், ஒவ்வொரு நேரத்திலும், ஒவ்வொரு வக்து தொழுகைக்கு பின்னாடியும் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அல்லாஹ்விடத்தில் அதிகமா பிரார்த்தனை செய்யணும். அதுக்கு ரொம்ப பொருத்தமான நேரம் என்றால் இந்த கடைசி 10 தான். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நரக நெருப்பை விட்டும், நரகத்தின் வேதனை விட்டும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும், நம் குடும்பத்தார்கள் அனைவரையும், உலக முக்மீன்கள் அனைவரையும் பாதுகாத்து தந்தல் புரிவானாக. சொர்க்கத்தில் நுழைவிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.